ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு. என்னங்க ப்ரொமோட் 12 மணி தானே வரும், வந்துருச்சு. அது கூட நம்மளுடைய வியூவர்ஸ் வந்துட்டு அங்கே கீழே அண்ணே ப்ரொமோட் வந்திருக்கு, போய் பாருங்கள், பார்த்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன உள்ளே போய் பார்த்தா அப்படியே பிபி தலைக்கு மேலே ஏறி மண்டையில் இருக்கிற முடியல அப்படி நட்டுக்கு நிற்கிது. அந்த அளவுக்கு ஒரு சண்டை. இந்த சௌந்தர்யா இருக்குது பாருங்கள், சௌந்தர்யா எப்பா இந்த பொண்ணுக்கு தயவு செஞ்சு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்புங்கயா. ஏன் உங்களை உள்ளே வச்சு நம்ம உயிரை வாங்குறாங்கன்னு தெரியல. அந்த மார்க்கிங் பண்ணுற விஷயங்கள், சின்ன விஷயத்தை பெருசாக்குறது. இங்கே வந்து ஒரு விஷயம் நார்மலாக வர வார்த்தையை அப்படியே ஊதி பெருசாக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. மஞ்சரி பண்ணால் மட்டும் வந்துடுவாங்க எல்லாரும். மஞ்சரி இப்படி பண்ணுறாங்க, அதை வந்து பெருசாக்குறாங்க, பிரச்சனை உண்டு பண்ணுறாங்கன்னு. வந்த நாள்லேருந்து சௌந்தர்யா பிரச்சனை உண்டு பண்ணுறதுல ஒன்றா நம்பராக இருக்குங்க. அவங்க வேணால் கலராக இருக்காங்க, அழகாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? என்ன நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா? பயங்கரமான சண்டை. யார் யாருக்கு நடக்குதுன்னா, மஞ்சரி பாவம், அவங்கள போய் தர்ஷிகாவுக்கும் ஜாக்லிக்கும் சௌந்தர்யாக்கும். இதில் தர்ஷிகா பண்ண மேலே தப்பே கிடையாது. தர்ஷிகா சூப்பராக கொஸ்டின் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே சௌந்தர்யா வந்து பெருசு பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் ஜாக்லினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மக்களே, இங்கே ஜாக்லின் பேசுகிறது சரியா? என்னென்னா டெவில்ஸாக வந்து அவங்க இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா இவங்களோட கோவா கேங்கில் இருக்கிற 2 பேர் வந்து இந்த பக்கம் ஏஞ்சல்ஸ் ஆகிட்டாங்க. அப்போது உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து இண்டிவிஜுவலாக விளையாட பிடிக்கல. நீங்கள் இண்டிவிஜுவல் கேமர் கிடையாது. இது இங்கே வந்து பச்சையாக தெரியுது. அப்போ நீங்கள் இன்னொருத்தவங்களை சார்ந்திருக்கீங்க. அப்போ இதுலேயும் நீங்கள் தோத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி இந்த பிக் பாஸ் டைட்டில் வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ அப்போ உங்களுடைய ரசிகர்கள்லாம் வந்துட்டு நீங்கள் ஏமாற்றம் கொடுக்குறீங்க. அவங்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கஷ்டப்படுத்துறீங்க. அதான் உண்மை. ஏன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து ஒரு சில பேரில் வந்துட்டு மன்றாடுறாங்க. ஜாக்லின் நல்லவங்க, அவங்க இந்த நாள் தாங்க அதை பண்ணாங்க, அதனால தான் அதை பண்ணாங்கன்னு. அவங்களுக்காகவா நீங்கள் இண்டிவிஜுவல் கேம் கொடுக்க வேண்டாமா? இங்கே வந்து டெவில் ஆனால் நீங்கள் டெவில் விஷயத்தை பண்ணணும். இங்கே வந்து சேஃப் கேம் விளையாடக்கூடாது. அதை தான் தர்ஷிகா சொல்கிறாங்க. நீ இந்த சைலண்ட்டாக தான், நீ டெவில் மட்டும் கிடையாது, நீ டெவில் இல்லாமலாம் இல்லை, நீ டெவில் தான், நீ வந்து நல்லவ கிடையாது, டெவிலாக இருந்தால் டெவிலாரு அப்படின்னு வந்து பிடிச்சி கத்துறாங்க. அதே மாதிரி நீ சைலண்ட்டாக இருக்கிறதுனால நீ வந்துட்டு ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாதுன்றாங்க. ஜாக்லின் வந்து நீ போய் பன்றின்னா பண்ணி அதை சொல்ல, பண்ணுடி பார்க்கலாம் அதை சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தர்ஷிகா வந்து சீப்போன்னு ஏதோ பேசணுமா அவ்வளோதான் அப்படின்னா, அப்படி தாண்டி சொல்லுவேன் ஜாக்லின், எப்படி அப்படி தாண்டி சொல்லுவேன்றாங்க. அப்புறம் திரும்ப வந்து சீப்போன்னு இந்த அம்மா அந்த சௌந்தர்யா உள்ள வந்துடுறாங்க பொழுது. வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு அதான் நேற்று வந்து இந்த கேங்கில் வந்து பேசிட்டாங்களே, யாரையும் விட்டு கொடுக்குறாங்க, யாரையும் விட்டு கொடுக்க தேவையே கிடையாது. அதே மாதிரி இங்கே யாரும் விட்டு கொடுக்கறதுல இங்கே வரல. உங்களுக்கு சம்பளம் கொடுத்து சோறை போட்டு உங்களுக்கு நல்ல ஏசியை கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. இங்கே வந்துட்டு ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணிட்டு இந்த புள்ளி பண்ணுறது, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது எதுக்குன்னு நான் கேட்குறேன். நான் இதெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை. போன சீசன்லேயே இந்த மாதிரி பண்ணி பாவம் இது வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கே அப்படி பண்ணுறீங்க? அப்புறம் வந்துட்டு சீப்போன்னு உன் ஃப்ரெண்டு சொல்லுதே, அப்போல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா பேசும்போது துக்கத்தோட்டே அடைக்குது. அப்படியே சண்டை பெருசாகுது. ஜாக்லின் வந்துட்டு அறிவியலில் உனக்குன்ட்டாங்க. ஆமாம், அறிவியல் தான். யார்கிட்ட என்ன இருக்கோ ஏது இது இல்லையோ அதை தான் கேட்பாங்க. உனக்கு அறிவு இல்லையா? ஆமாம் எனக்கு இல்லை, உனக்கு இருக்கா அப்படின்னு மாறி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லடின்றாங்க. அவங்க ஒத்துக்கிறாங்க, எனக்கு ஆமாம் அறிவு இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து வாயை விட்டுறாங்க, பைத்தியம் அப்படின்னு. இந்த பாரு வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்றாங்க. அப்படி தாண்டி சொல்லுவான் அப்படின்றாங்க ஜாக்லின். உடனே அவங்க சொல்லுவாங்க, இது வந்து நீ இப்படி பேசுறதுக்கு உங்கள் அப்பா வீடு இல்லைன்ட்டாங்க. நார்மலாக இது பாரு வாய்க்கு வந்ததான் பேச, உங்கள் அப்பா வீடு இல்லை இது சரியா, இது உங்கள் வீடு கிடையாது அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி யதார்த்தமாக ஒரு வார்த்தை விடுறாங்க. உடனே இவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு சௌந்தர்யா பொங்குறாங்க, அடிக்க போகிறாங்க. நம்ம முத்துக்குமரன் வந்து தடுக்கிறாரு. எப்படி அவங்க அப்பா இழுப்பணும்? அவங்க அப்பா இப்போ என்னம்மா இழுத்தாங்க? அவங்க அப்பா இப்படி, அவங்க அப்பா அப்படி, அவங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டு ஏதாவது சொன்னாங்களா? இது உங்கள் அப்பா வீடு தானே இல்லைன்னு சொன்னாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இது என் வீடுன்னு சொல்லுவாங்க, இது எங்கள் அப்பா வீடு சொல்லுவாங்க, இது எங்கள் அம்மா வீடு சொல்லுவாங்க. அந்த 3 உதாரணத்தை நாங்கள் வச்சாங்க. ஸோ சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு இந்த வாரம் நாமினேஷன் இருக்கிறனால ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணி அங்கே வந்து இந்த ப்ரொமோவில் வரணுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது நீங்கள் வாரம் இந்த நாமினேஷன் வரும்போது நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக தெரியும். சௌந்தர்யா இந்த மாதிரி உண்டகலப்பாவில் எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. பண்ணி அங்கே வந்துட்டு அந்த வேலையை காமிச்சா தான் ப்ரொமோவில் வர முடியும். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அடித்து ஓட விட்ட சௌந்தர்யா எங்கள் தலைவி எப்படி க்யூட்டாக நேற்று வந்துட்டு ஓ அப்படின்னு ஒரு இது சவுண்டு கொடுக்குறாங்க நாய் மாதிரி, அந்த மாதிரி மஞ்சரி பண்ணுறாங்க. அதை வந்து ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, எவ்வளோ க்யூட்டாக கத்துறாங்க பார்த்தீங்களா? என்னையா நடக்குதுங்க? ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தி மார்க்கிங் பண்ணி நாய் மாதிரி நீ கத்திட்டு இருக்க, கத்தாதா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அதை கேட்க உங்களுக்குலாம் வந்து துப்பு இல்லை, நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து பாராட்டி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு மக்கள் வந்துட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஆகி அடிக்க பாஞ்சு அப்போ இதுக்காவது எல்லோ கூட கார்டு கொடுப்பாங்களா? ஆமாம் அடிச்சிட்டாங்க, அதுக்கே எல்லோ கார்டில் வார்னிங் தான். இதுக்கு கொடுத்துட்டாலும் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் போக வேலையை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த சீசன் 8 மாதிரி ஒரு ஒஸ்ட்டான சீசன் நீங்கள் எங்கேயுமே பார்த்துட முடியாது. நம்ம போன சீசனில் கூட வந்துட்டு கமலஹாசன் அப்படி பண்ணிட்டாரு. இந்த சீசன்லாம் இப்படி இருக்குது, ஒரு பொண்ணு அச்சனா அந்த பொண்ணு இப்படி போட்டு தாக்குறாங்கன்னு.
இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்காங்க. எல்லாமே மாயா, எல்லாமே பூர்ணிமா, எல்லாம் நிக்சன் இப்படி தான் போயிட்டுருக்கு. என்னையா நடக்குது? அதுவும் இந்த சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, நடக்கிற சம்பவங்கள தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணி அதை எப்படிலாம் பெருசு பண்ணுறாங்கன்றதுக்கு சிறந்த உதாரணம் இந்த ப்ரொமோட். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ப்ரொமோ பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தோணுது? அது மட்டும் இல்லாமல் தர்ஷிகா உண்மையிலே வந்து அவங்க அப்பாவை இழுத்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க கடைசி, எனக்கு கூட தான் நீ அப்பா இல்லை, நான் என்ன அவங்க அப்பா பற்றி தப்பாக பேசுறேன்னு கேட்குறேன். கரெக்டு தானே? அதுதான் அப்படியே அவங்களை கோத்து விடுறது. இப்படி தான் அந்த பிரதீப்பை வந்துட்டு கோத்து விட்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஒன்றுமே இல்லாத விஷயத்த இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டு, ஆனால் கமலஹாசன் ஒரு பிளானை போட்டார் பாருங்க. அதில் மாட்டினார் நம்ம ஆளு, ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.